எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் அட்மிஷன். இந்த வருஷம் 2023ல இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க இந்த அட்மிஷனுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன காலேஜுக்கு அப்ளை பண்ணணும், ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ 2023 அப்படின்னா உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து +2 எக்ஸாம்ஸ் வந்து பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆக போகுது. பிப்ரவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் உங்களுடைய எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ இதுக்கடையில் நீங்கள் மெயினாக ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ அப்படிங்கிற ஒரு பாடி தான் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டட் காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ் எல்லாமே நடத்துறது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு காலேஜஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக சொல்கிறது ஐஐடி, என்ஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிற IIITs, அப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 எக்ஸாம்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். ஆல்ரெடி ஜேஇ மெயினோட ஃபர்ஸ்ட் செஷன் எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 23, 24, 27, 28, 29, 30, 31 இந்த டேட்ஸில் வந்து நடந்துட்டு இருக்கு செஷன் 1 ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ். ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து என்ஐடி, IIIT அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் நீங்கள் அட்மிஷன் வாங்க முடியும். ஸோ அடுத்து ஜேஇ 2 செஷனுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கு. ஸோ இன்னும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து +2 எக்ஸாம் முடிஞ்ச உடனே வருது. ஸோ 6, 8, 10, 11, 12 ஏப்ரலில் வருது. ஸோ இதுக்கு இனிமே தான் அப்ளிகேஷனே கால் ஃபார் வரப்போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஆக்சுவலாக உங்களுக்கு +1, +2 சிலபஸ் நல்லா தரவா தெரியும். அதில் உள்ள நியூமெரிக்கல்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் நல்லா தெரியும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜேஇ மெயின் செஷன்ஸை அட்டன் பண்ணலாம். அதில் உங்களுக்கு கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அட்மிஷன் வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாமினேஷன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்குள்ள எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து இதே போர்ட்டலில் தான் நடத்துகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து 7th May 2023 பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கும் நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாமுக்கு 7 May 2023 எழுதலாம். காமன் யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது சயின்ஸ் படிக்கிறதுக்கு, சயின்ஸ் ஆர்ட்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் CUET இருக்கு. இது வந்து மேலே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்கு. ஸோ இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஜேஇ மெயின் என்டிஏ வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் இது வந்து +1, +2 2 +1 அண்ட் +2 உள்ள எல்லா சப்ஜெக்ட்ஸும், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இன்ஜினியரிங்காக இருந்தால், மெடிசன் இருந்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் தரவா இருக்குது அப்படின்னா, ஏன்னா இவங்க சிலபஸ் எல்லாமே வந்து உங்கள் +1 அண்ட் +2 பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இந்த +1, +2 ரெண்டுமே உங்களுக்கு நல்லா ஃபுல் தரவா இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸாம்ஸை உங்களால் கிராக் பண்ண முடியும். அடுத்ததா நீங்கள் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஐஐடி, என்ஐடி, IIIT இதை வந்து இது எல்லாமே என்டிஏ வந்து கவர் பண்ணிடுறாங்க. ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ்ட் இதெல்லாம் கவர் பண்ணிடுறாங்க. நீங்கள் அடுத்ததாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலான்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிலானி, பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ். இது வந்து பிலானியில் மெயின் கேம்பஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பிரான்ச்சஸ் துபாய், கோவா, ஹைதராபாத்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும். இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகலை. கூடிய சீக்கிரம் ஒரு 1 or 2 வீக்ஸில் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாம்ஸ் வந்து ஏப்ரலுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ் ஏப்ரல் மேலே தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஷார்ட்லி வரப்போகுது. ஸோ bitsadmission.com இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா bitsadmission.com
நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கால் ஃபார் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும் ஐஐடிஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸாக இருந்தால் கூட அங்கே வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 3 lakhs இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிட்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து 5 lakhs இந்த மாதிரி இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு வருஷத்துக்கு 5 lakhs இருக்கும். ஆனாலும் அந்த காலேஜோட ரெப்புடேஷன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அதுக்கு வந்து நீங்கள் 5 lakhs கண்டிப்பாக கொடுக்கலாம், வர்த்து. ஸோ ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக இருந்தாலும் நீங்கள் செட்டில்மெண்ட் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சு நீங்கள் வந்து 4 yearsல நீங்கள் வந்து ஒரு நல்ல கரியரை வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து தட்ஸ் வை அவங்க வந்து இந்த அவங்களுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ரியலி வர்த் கிவிங் 5 lakhs ஃபார் பிட்ஸ் பிலானி. ஸோ அடுத்ததான் நீங்கள் பிட்ஸ் பிலானி. ஸோ பிட்ஸ் பிலானிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஐடி எக்ஸாம், ஜேஇ அதே அளவுக்கு ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஐஐடி என்ஐடிஸ்க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி என்ஐடிஸ் வந்து ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா 1000 தான் இருக்கும். அவங்களோட கேம்பஸ் வந்து 300 acres 400 acres அந்த மாதிரி பெரிய கேம்பஸ் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் வந்து 1000 தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஐடி, சாஸ்திரா இந்த மாதிரியான ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து 15,000 20,000 இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 15 ஐஐடிஸ்குள்ள ஸ்ட்ரென்த் வந்து ஒரே ஒரு விஐடி அந்த மாதிரி காலேஜில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஈஸியாக உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஃபீஸ் வந்து ஒரு 2 lakhsலேருந்து உங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா 5 lakhs வரைக்கும் கூட வாங்குறாங்க. அப்புறம் சில காலேஜஸில் பிரான்ச் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ விஐடி, சாஸ்திரா, அமிர்தா, தாப்பர், ஷிவ்நாடா யூனிவர்சிட்டி இதெல்லாம் இருக்கு. ஷிவ்நாடா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நொய்டா கேம்பஸ் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணிட்டாங்க. ஷிவ்நாடா யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸோட அட்மிஷன் இன்னும் கால் ஃபார் வரல. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 weeksல உங்களுக்கு ஷிவ்நாடா யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸோட அட்மிஷன் கால் ஃபார் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த காலேஜஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒன்லி திங் வந்து சர்டன் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மற்றபடி அதனால உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ், தமிழ்நாட்டில் உள்ள டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் தவிர்த்து இருக்க காலேஜஸ் எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி கொடுப்பாங்க. வேறஸ் நீங்கள் வந்து விஐடி, எஸ்ஆர்எம் இந்த மாதிரியான கிரசன்ட் இந்த மாதிரியான காலேஜில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரி வந்து அந்த காலேஜ் பேரில் கிடைக்கும். பட் நீங்கள் அதர் தேன் தட் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் இருக்க காலேஜில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டிகிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டின்னு கிடைக்கும். ஸோ மேபி நீங்கள் ஃபாரின்லாம் போகும்போது அண்ணா யூனிவர்சிட்டி மேபி நோ நேம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுக்கு கட் ஆஃப் வந்து ஜென்ரலாக அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எந்த விதமான என்ட்ரன்ஸ் எதுவும் கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. அவங்க அட்மிஷன்ஸ் வந்து உங்களோட ஃபிசிக்ஸ் மார்க் டிவைடட் பை 2, கெமிஸ்ட்ரி மார்க் டிவைடட் பை 2, ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு மேக்ஸ் மார்க்கை ஆட் பண்ணால் 200 மார்க்ஸ்க்கு வரும். இந்த 200 மார்க் வச்சு தான் அட்மிஷன் போடுறாங்க. ஸோ தனியாக எந்த விதமான அட்மிஷன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனும் கிடையாது. ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்குள்ள கால் ஃபார் எல்லாமே உங்களுடைய +2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ வந்து ஒன்றும் ரொம்ப அவசரப்பட்டு அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ஐஐடிஸ், என்ஐடிஸ் இந்த மாதிரியான காலேஜஸ், பிட்ஸ் இந்த மாதிரியான காலேஜஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட +2 போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடியே. மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் வந்து இந்த கட் ஆஃப் வச்சு தான் அட்மிஷன் போடுறாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் அபவுட் 400 காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் வந்து ஸ்ட்ரென்த்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 1500 அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரென்த் ஒரு காலேஜில். ஸோ
இந்த எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜ்ல உள்ள சீட் வந்து மைனாரிட்டி காலேஜஸ், நான் மைனாரிட்டி காலேஜஸ்னு பிரிக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ். ஸோ மைனாரிட்டி காலேஜஸ் அப்படின்னா உங்களுக்கு 50% மேனேஜ்மெண்ட் சீட்டு, 50% கவுன்சிலிங்ல வருவாங்க. ஸோ மைனாரிட்டி காலேஜஸ் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, இப்போ வந்து இப்போ சென்னையில் வந்து எஸ்விசி அப்படின்னா அதில் மைனாரிட்டி காலேஜ், அதை வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அது மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ சென்ட் ஜோசப் இது வந்து மைனாரிட்டி காலேஜ், இது வந்து என்னது கிறிஸ்டியன் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய ஆர்எம்கே எல்லாம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்னா உங்களுக்கு 50% சீட் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும், அவங்களே ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கேபிடேஷன் ஃபீஸ் இருக்கும். ஸோ 50% வந்து மெரிட்டில் வரும். அது வந்து நீங்கள் கட் ஆஃப் 200 மார்க்குக்கு வச்சு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி டிஎன்இஏக்கு அப்ளை பண்ணி வருவீங்க. ஸோ நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்னா அது வந்து எந்த விதமான மைனாரிட்டி ஸ்டேட்டஸும் இல்லை, அதனால 35% தான் மேனேஜ்மெண்ட் சீட்டில் போகிறோம். 65% வந்து மெரிட்ல தான் அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் மைனாரிட்டி காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் இந்த மாதிரியான காலேஜஸ்லாம் நான் மைனாரிட்டி காலேஜஸ். ஸோ இந்த காலேஜஸ் வந்து நீங்கள் வந்து நான் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, மெப்கோ அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதில் வந்து 35% தான் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு, 65% மெரிட்ல அட்மிட் பண்ணுவாங்க, 35% மேனேஜ்மெண்ட் சீட்டை வந்து காலேஜ் வந்து அவங்களுடைய நார்ம்ஸில் அட்மிஷன் போடுவாங்க. ஸோ இப்படி தான். இது ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 100 சீட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 சீட், ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100 சீட் இருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து 35 சீட் வந்து காலேஜ் ஃபில் பண்ணுவாங்க, 65 சீட் வந்து மெரிட்டில் போகும். இங்கே வந்து அதே 100 சீட் இந்த காலேஜில் வச்சுருக்காங்க, சென்ட் ஜோசஃபில் வச்சுருக்காங்க அப்படின்னா 50 சீட் வந்து காலேஜ் ஃபில் பண்ணுவாங்க, 50 வந்து மெரிட்டில் போகும். ஸோ இப்படி தான் வந்து சீட் வந்து அலாட் ஆகும். வேற பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபுல் சீட்டுமே அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த 35% மேனேஜ்மெண்ட் சீட்டை வந்து சில காலேஜஸ் வந்து அதையும் மெரிட்லேயே ஃபில் பண்ணுறாங்க. தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் டிஎன்இஏக்கு அப்ளை பண்ணால் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அட்மிஷன் போடுவாங்க அந்த 65% சீட்டை. இந்த 35% சீட்டுக்கு வந்து 35% சீட்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து 1000 சீட் டோட்டலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எஸ்எஸ்என்ல வந்து டோட்டல் சீட்டே வந்து 850 அது மாதிரி தான் இருக்கு. பட் நான் சும்மா அசியூம் பண்ணுறேன், 1000 சீட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு 35% 350 சீட்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு அட்மிஷன் போடுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நிறைய காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து 1000 தான் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 35% மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் எஸ்எஸ்என் மாதிரி காலேஜில் சேரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இங்கே வந்து எந்த விதமான மேனேஜ்மெண்ட் ஃபீஸும் கட்ட தேவையில்லை, கேபிடேஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, மெரிட்லேயே அட்மிஷன் போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏப்ரல் மேல தான் இந்த அப்ளிகேஷன் கால் ஃபார் வரும். ssn.edu.in வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்துடலாம். ஸோ வந்து நீங்கள் இதில் வந்து ரொம்ப ஹை கட் ஆஃபாக இருக்குது, டிஎன்இல ரொம்ப ஹை கட் ஆஃபாக இருக்குன்னா இதில் ஒரு 10 மார்க் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். 10 உங்கள் கொஞ்சம் மார்க் கொஞ்சம் கம்மியாகும் போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்எஸ்என்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்குது. கேபிடேஷன் ஃபீஸ் கிடையாது. மேனேஜ்மெண்ட் சீட்டை வந்து நீங்கள் மெரிட் மேனேஜ்மெண்ட் சீட் மாதிரி நீங்கள் அட்மிட் ஆகிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் எல்லா காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ எஸ்எஸ்என் எடுத்துட்டிங்கன்னா 28 பேர் வந்து வில்லேஜ் ரீஜன்லேருந்து வந்து படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து வந்து 7.5 கேட்டகரியில் அட்மிஷன் ஆனீங்கன்னா அவங்களுக்கும் எந்த விதமான ஃபீஸும் கட்ட தேவையில்லை, ஈவன் எக்ஸாம் ஃபீஸ் கூட கட்ட தேவையில்லை. ஸோ ஃபுல்லி ஃப்ரீல கிட்டத்தட்ட 60 பேர் வந்து படிக்கிறாங்க எஸ்எஸ்என்ல மட்டும். ஸோ இந்த மாதிரி சர்டன் சீட்ஸ் வந்து ரிசர்வ்டு ஃபார் த கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சீட்ல வர்றவங்களுக்கு ஃபீஸே கிடையாது. ஸோ இதே மாதிரி மெரிட் மேனேஜ்மெண்ட் சீட் 35% மேனேஜ்மெண்ட் சீட்டை மெரிட்ல தர்ற காலேஜ் வேற என்னென்னு பார்த்தீங்கன்னா
தியாகராஜர் காலேஜ் மதுரை. இவங்களும் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சீட்டை மெரிட்லேயே ஃபில் பண்ணுறாங்க. நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும். அதே மாதிரி பிஎஸ்ஜியோட புது காலேஜ் நீலாம்பூர், அந்த காலேஜ்லேயும் மெரிட் சீட்டை வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டை வந்து மெரிட்டில் அட்மிஷன் போடுறாங்க. லயலா ஐகாம், சென்னையில் இருக்க லயலா ஐகாம், இது வந்து லயலா காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே இருக்கு. அவங்களும் அவங்களோட மேனேஜ்மெண்ட் சீட்டு எந்தவித கேபிடேஷனும் வாங்காமல் மெரிட்லேயே போடுறாங்க. ஸோ இந்த காலேஜஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது போக நீங்கள் வேறு ஏதாவது காலேஜ் போனீங்கன்னா அவங்க கேபிடேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை சில காலேஜில் ஃபீஸே ரொம்ப கம்மின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த காலேஜோட ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா, அங்குள்ள லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் என்கொயரி பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் உங்கள் டேட்டாஸை ஏதோ ஒரு கூகுள் ஃபார்ம்லேயோ யார்கிட்டையோ நீங்கள் வந்து அதிகமாக ஷேர் பண்ணீங்கன்னா உங்களை தப்பாக கைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து டீல் பண்ணணும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் வந்து +2 ரிசல்ட் வந்த ஒன்று தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நல்ல டைம் இருக்குது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நடத்துறது, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023. இது வந்து +2 எக்ஸாம் முடிஞ்ச ஒன்று தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. TNEA.online. அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து வரும். இன்னும் நான் அப்டேட் பண்ணல. உங்களுக்கு வந்து நல்ல டைம் இருக்குது. ஏப்ரலுக்கு அப்புறம் தான் உங்களை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ வந்து அப்ளை பண்ணால் போதும். Can't